வறட்டு இருமல், நெஞ்சு சளி, வீசிங் தொல்லையால அவதிப்படுறீங்களா? அடிக்கொரு தடவை உங்களுக்கு தும்மல் வந்துட்டு இருக்கா? வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி சுண்டைக்காயை சேர்த்து வடை கூட சேர்த்து செஞ்சு பாருங்க. நல்லா மொறு மொறுன்னு பருப்பு வடை கூட சுண்டைக்காய் சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ நான் செய்கிறதுக்காக சரியாக ஒரு 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை நல்லா 2-3 தண்ணியில் நல்லா அலசி எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா காட்டுறேன். இந்த அளவுக்கு பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக பருப்புக்கு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டு ஓரமாக வச்சிடலாம். சுண்டைக்காய் நல்லா 2 கைப்பிடி அளவு இல்லை 3 கைப்பிடி அளவு கூட எடுத்துக்கோங்க. எந்தளவு சுண்டைக்காய் சேர்த்தாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நமக்கு அந்த கசப்பு தன்மை தெரியாது. சுண்டைக்காயை நச்சிட்டு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி பண்ணாமல் சுண்டைக்காயை 2ஆக கட் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 தண்ணி வரைக்கும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அலசி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிருங்க. கடை ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் விட்டு அதை நல்லா இந்த மாதிரி மிதமான ஹீட்டில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச பருப்புலேருந்து பாதி பருப்பை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பற்கள் பூண்டு, கொஞ்சமாக பச்சை மிளகாய் 1-2 கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். இதையும் சேர்த்துட்டு நல்லா குறகுறப்பாக தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது. தொளிச்சு விட்டு கூட அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா நீங்கள் திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பருப்பையும் சேர்த்துட்டு சுண்டைக்காயும் நம்ம சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஊற வச்ச பருப்புலேருந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு பருப்பு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஓரமாக இருக்கட்டும். இப்போ இதையும் நல்லா குறகுறப்பாக நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச 200 கிராம் பருப்பும் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக நம்ம பருப்பு அரைக்காமல் வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையை கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கோங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த வெங்காயம்லாம் சேர்ந்து அந்த சாரெல்லாம் சேரணும் அப்படின்றதுனால நல்லா அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சுண்டைக்காய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது. கசப்புத்தன்மை சுத்தமாக இருக்காது. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுட்டு அதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டேன். வீசிங் தொல்லை, வறட்டு இருமை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறையாவது சுண்டைக்காய் புளிக்குழம்பு, சுண்டைக்காய் பொரியல், சுண்டைக்காய் கூட்டுன்னு சாப்பிடுவீங்க. குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வடையில் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். இப்போ ஆயில் ஹீட் ஆயிருச்சு. எல்லா வடையுமே சேர்த்துட்டு அடுப்பு மிதமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, அருமையான சுண்டைக்காய் வடை ரெடி ஆயிருச்சு. இது சுண்டைக்காய் சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படின்னு நம்மளே சொன்னால் கூட நம்ம வீட்டு பசங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு வித்தியாசமுமே தெரியாது. இப்போ நம்ம வடை எல்லாத்தையுமே பொரித்து எடுத்தாச்சு. இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். ஈவினிங் வரைக்கும் வச்சா கூட அந்த மொறுமொறுப்பு தன்மை போகாது. ஆயில் அதிகமாக குடிக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்கள் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம். பாய்.